வெல்கம் டு தாமோதரன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: புளி 50 கிராம் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், பெருஞ்சீரகம், கடுகு, வெந்தயம், நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், தால்சம் பண்ணுறதுக்கு வத்தல், கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தேவையான பொருட்கள்லாம் இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கம்மியில் வச்சு வறுத்தெடுங்க. இப்போ இது வந்து வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் இப்போ சொல்கிறேன் நான். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். $50 ml ஊற்றிருக்கேன். இப்போது இந்த வறுத்து எடுத்துருக்கோம்ல, அது கூட கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இதை வந்து பொடி பண்ணிட்டு வரேன். இப்போ பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த ஆயில் ஊற்றி சூடாகிடுச்சு. இப்போ இந்த நிலக்கடலையை அதில் வறுத்து எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் நிலக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ வறுத்து எடுத்துட்டோம். பச்சை கடலை, நிலக்கடலை, பச்சை கடலை போட்டு வறுத்து எடுத்துருக்கேன். இதை மாதிரி கொஞ்சம் கலர் மாறினதும் எடுத்துருங்க. எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. சும்மா சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போது இது தால்சத்துக்கு தேவையான பொருள் போட்டுடலாம். தால்சத்துக்கு தேவையான பொருள்: வத்தல் போட்டாச்சு, கருவேப்பிலை, இப்போ நம்ம இது வந்து திரிச்சு வச்சுருக்கோம்ல, அதை போட்டுடலாம். இப்போ வந்து இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிடலாம். இப்போ இந்த புளி வந்து நல்லா கொதித்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு கலரிக்கலாம். கடலை வந்து ஆறுனதுக்கப்புறம் திரிச்சிட்டு லாஸ்ட்டில் தான் சேர்த்துக்கணும். அதனால் அதை ஆற வச்சுருக்கேன். அப்புறமா திரிச்சிக்கலாம். இப்போ இதேமாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு மேலே. இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து சாதத்தை அதில் போட்டு கலரி எடுத்துக்க வேண்டியதுதான். சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ போடுறேன். சாதம் வந்து குழஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. கலர்ற சாப்பாடுனாலே கொஞ்சம் சாதம் வந்து 3/4 வேக்காடில் வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கலரும் போதே கொஞ்சம் அதிலேயே கொஞ்சம் வெந்துடும். உங்களுக்கு அது வந்து ஈக்குவல் ஆயிரும். இதேமாரி கடலையை குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வறுத்த கடலையாக இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு திரிச்சு வச்சுக்கோங்க. வறுக்காத கடலைனா எண்ணெயில் போட்டு லைட்டாக இப்படி சூடு பண்ணிவிட்டு ஆற வச்சு திரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாப்பாடில் மேலே போட்டு கலரி எடுத்துக்கலாம். இப்படி கலரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி 2 கண்டு கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு 2 கண்டு கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு அவ்வளோதான், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உப்பு பத்தலைன்னா கூட உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க பொருட்கள் வேணாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.